வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி தை மாத ராசி பலன்கள் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் என்பது சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது புதிய முயற்சி, புதிய செயல், புதிதாக எதையும் செய்யாமல் தவிர்ப்பதால் உடலுக்கும் மனசுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொண்டு பொறுமையாக செயல்படுங்க. புதிதாக எதையும் செய்ய வேணும். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 31/1/2026 தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:34 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வருடம் தை மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 11:53 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசியில், அதாவது உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் தன லாபங்களும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் காலம் என்பது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார், மன மகிழ்ச்சியை கொடுப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சூரியன் 3 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருப்பது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதினால் உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஏற்படலாம், உடல் நலத்தில் சிறு பாதகங்கள் வரலாம். ஏன்னு கேட்டிங்களா, 2 நெருப்பு கிரகம். அதோட புதனும் சேர்ந்திருக்கிறார். அதனால் பேசுகின்ற வார்த்தையில் கடும் சொற்களை பிரயோகம் செய்ய வேணாம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் வாய் அமைதியாக இருக்காது. உங்கள் வாய் அமைதியாக இருந்தாலும் உங்கள் மனசு அமைதியாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏற்கனவே சனி ஒரு பக்கம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, குருவும் ஒரு பக்கம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் செவ்வாய், சனி, புதன் 3 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில், அதுவும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குடும்பத்திலையும் குழப்பம் ஏற்படும். தன வரவு, செய்கின்ற தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து விலகும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக சில நேரங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கவனம். உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் ராகு பகவான் இருப்பது முயற்சிகளில் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை நீங்கள் விடாமல் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். சனி பகவானை பொறுத்தவரையில் அர்த்தஷ்டம சனியாக இருக்கிறார். உடல் நலத்தில் மிக கவனம். வண்டி வாகனங்களில் சில செலவுகள் வைக்கும். வீட்டால் செலவு, உடல் நலத்தால் செலவு, தாய் வழி உறவால் செலவு, தாயால் செலவு. இப்படி செலவுன்றதை 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற காலத்தில் சந்தித்து ஆக வேண்டும். அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்கரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பெரிய நன்மைன்னு சொல்லிவிட முடியாது. நன்மைகள் என்பது இருக்கும், ஓரளவுக்கு தான். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, வக்கரம் பெற்று தானே இருக்கிறாரு. அவர் வக்கர நிவர்த்தி பெற்றால் மீண்டும் பிரச்சனைகள் அதிகமாகும். இன்னொரு 3 மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சாலும் அதற்கு பிறகு குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 8இல் அமர்ந்து விடுவார். உடல் நலம், மனநலம், அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல், செய்கிற தொழில், நண்பர்கள், உறவினர்கள், இப்படியெல்லாம் பல வகையில் பிரச்சனைகளை கொடுப்பார். கொடுக்கல் முக்கியமாக குரு பகவான் 8இல் மறையிறாருனாவே பணம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும்.
பணத்தால் தான் பிரச்சனை இருக்கும், அதிகப்படியான தொல்லைகளும் இருக்கும், பொறுமையாக இருக்கணும். அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாதகம்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா 9ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் நீசம் பெற்ற கிரகமே இருந்தாலும் பாதகத்தை பெருசாக கொடுத்து விடாது. இருந்தாலும் உங்களுக்கு இம்மாதத்தில் கெடு பலன்களை விட நற்பலன்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் பொருளாதாரத்தில் பல வகையான சிக்கல்களும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது சிவன் ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் மாலை நேரத்தில் போய் கருவறை தீபம் ஏற்றுங்க. அதுக்கு போக முடியலன்னாக்கா உங்களுடைய வீட்டில் கூட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு மாலை நேரத்தில் வணங்கி வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பாதகங்கள் விலகி சாதக பலன்களை தர ஆரம்பிக்கும். முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடு கூட செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் குரு பகவான். அவரே வக்கரம் பெற்று இருக்கும்போது மனக்குழப்பங்களும் பல வகையில் கஷ்டங்களையும் கொடுப்பார். அதனால் குலதெய்வத்தை வணங்குறது, உங்கள் வீட்டிலே கூட அந்த குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி வணங்கி வாங்க. குரு பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு தான் நற்பலன்கள் இருக்கும். வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் பாதகங்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்க செய்யும். இந்த பரிகாரங்களை செய்து வந்தாலே போதும், கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.